சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சமையல்? நல்ல சமையலா? எல்லாமே நல்ல சமையல் தாங்க. சூப்பரான சமையல் செய்ய போறேன். அருமையா சமைப்பேன். சூப்பரா ருசிங்க. மத்தியானம் லஞ்ச் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு உறவுகள் 2-3 உறவுகள் சொன்னாங்க, பொடி எப்படி இடிக்கிறதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த டம்ளர்ல 1 டம்ளர் இது உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இதே டம்ளர்ல 1/2 டம்ளர் கடலப்பருப்பு வந்து நிறைய போடக்கூடாதுங்க. பாருங்கள், 1/2 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த சின்ன உங்களுக்கு எந்த டம்ளரில் வேணாலும் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு இது எல்லாமே ஒவ்வொன்றா நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே நொறுங்குற மாதிரி, இந்த கருவேப்பிலை வந்து நல்லா நொறுங்குற மாதிரி வறுத்துக்கணும். பூண்டையும் தனியாக வறுத்துக்கணும். உப்பு, கல் உப்பையும் போட்டு அதிலே வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ணி கடைசியாக போடணும். இந்த பூண்டை 2 திருவி விட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா திருவி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து பாருங்கள், நைட்டு கூட பாருங்கள், அந்த பொடி தாங்க வச்சு சாப்பிட்ருக்கேன். மிக்சியில் அரைக்க வேணாம், அது சொல்லிட்டுங்க, மிக்சியில் தான் அரைக்கணும். அதை பொடி பண்ணிடணுங்கிறேன். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டேஸ்ட் வருங்க. இந்த கலர் வரும் பொடி. இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும், சப்பாத்திக்கு, இந்த கோதுமை தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மத்தியானம் உங்களை லஞ்சு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்க, பாய்ங்க.